ஓம் சாந்தி. நான் இந்த தேகத்தின் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபட்டு என்னை ஓர் ஒளிப்புள்ளியாக அனுபவம் செய்கின்றேன். நான் இப்போது அமரலோகத்தை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கின்ற ஆத்மா. நான் சாலிகிராமமாக இருக்கின்ற ஆத்மா. என்னுடைய இறைவன் சுப்ரீம் தந்தையாக, சுப்ரீம் ஆசிரியராக, சுப்ரீம் குருவாக இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்ற ஆத்மா. எல்லையில்லாத தந்தை, எல்லையில்லாத ஆசிரியர், எல்லையில்லாத குருவிடமிருந்து நான் எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது எல்லையில்லாத தந்தையிடம் கற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கின்ற ஆத்மா. தந்தை மீண்டும் வந்திருக்கின்றார். மீண்டும் தூய்மையாகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் பாட்டனாரின் சொத்தின் மீது உரிமை இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலமாக மனிதரிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து அரசாட்சியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து சுகத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் கதியை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் புது உலகத்திற்கு சென்று ஆட்சி செய்கின்ற ஆத்மா. நான் புது உலகம் அமரலோகத்திற்கு செல்வதற்காக கல்வியை கற்கின்ற ஆத்மா. நான் இச்சமயம் வருங்காலத்திற்காக ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் எச்சரிக்கையின் மூலம் தந்தையை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது முன்னேறும் கலையினால் சுகதாமத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் 100% தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. தந்தைதான் விடுவிப்பவர், கருணை கடல், ஆனந்த கடல். நான் அவர் மூலமாக முக்தி, ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையுடன் கூடவே இனிமையான இல்லத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இந்த பழைய உலகத்தை மறந்துவிடுகின்ற ஆத்மா.
நான் இனிமையான இல்லம் சொர்க்க அரசாட்சியை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது நிர்விகாரி உலகத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சொர்க்கத்தின் அதிபதி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிக்கும் எல்லையில்லாத தந்தையிடம் வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக புது உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் விநாசத்திற்கு முன்பாக தந்தையை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் விஷ்ணுபுரியில் செல்வதற்காக சுயம் என்னை தகுதியுடையவனாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் அசுத்தமான உணவு பழக்க வழக்கங்களை தியாகம் செய்கின்ற ஆத்மா. நான் விநாசத்திற்கு முன்னதாக என்னுடையது அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் மிக விரைவாக கல்வியை கற்று புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் எந்த ஒரு விகர்மமும் ஆகாதிருக்கும்படியாக கவனம் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் முறையீடு செய்தலை நினைவாக பரிவர்த்தனை செய்துவிடக்கூடிய இயல்பான மற்றும் நிரந்தர யோகி ஆத்மா. இப்பொழுதே நினைவின் சொரூபம், இப்பொழுதே பிராப்தியின் அனுபவம் என்ற பாக்கியத்தின் போதையில் இருந்து நான் இயல்பாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் என்னை விருந்தாளி என நினைத்து நடந்து கொண்டு உயர்ந்த நிலையை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் கூட்டமைப்பின் பலம், ஸ்நேகத்தின் பலம், ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு கொடுக்கும் பலம் மற்றும் சகிப்புத்தன்மையின் பலத்தை சேமிக்கின்ற ஆத்மா. நான் ஒருவரின் ஈடுபாட்டில் மூழ்கியிருந்து ஒரே ரசனையில் நிலைத்திருந்து பிரத்யக்ஷதாவை தென்படுத்துகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் விசேஷத்தன்மை மூலமாக வெற்றி நிறைந்த ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு ஸ்வமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன்.
மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.